பெண் நண்பர்கள் இல்லாமல் தனித்திருந்தாலோ அல்லது மிக குறைந்த அளவு நண்பர்களை வைத்திருந்தாலோ அவளை குறைத்து மதிப்பிட வேண்டாம். மற்றவர்களின் மதிப்பீடு அவளுக்கு தேவையும் படாது. அவளுக்கு எண்ணிக்கைகளை விட தரம் முக்கியமாயிருக்கிறது. குவாலிட்டி மேட்டர்ஸ் தென் குவான்டிட்டி. அவள் திறமையை அல்லது மதிப்பை உறுதி செய்ய ஒரு கூட்டத்தின் உத்தரவாதம் தேவைப்படுவதில்லை. அவளுக்கு அவளே நம்பிக்கையூட்டுவாள். தன் பலத்தை உணர்ந்திருப்பதால் தனித்திருக்க பயப்படுவதில்லை. தன் வாழ்க்கைக்குள் நுழைய யாரை அனுமதிக்கிறோம் என்பதிலும் யாருக்காக தன் நேரத்தை செலவிடுகிறாள் என்பதிலும் தெளிவாக இருக்கிறாள். அவள் தன்னை சுற்றியிருந்த போலி நட்புகளை, துரோகங்களை, பழி சொற்களை அறிந்து விலகியிருப்பாள். உண்மையான நட்பு மிக அரிதென்பதை உணர்ந்திருப்பதால் ஒரு நட்பே அமைந்ததென்றாலும் அதில் திருப்தி கொள்வாள். அவளுக்கு அவளின் நம்பிக்கையை பெற்ற ஒருவர் போதுமானது. தன் மதிப்பை உணர்ந்தவளை கலங்கடிப்பதோ வீழ்த்துவதோ அத்தனை எளிதல்ல. அவள் தனித்திருக்கும் பேரலை. நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே. மத்தியான வெயில் கொளுத்திக் கொண்டிருந்தது. மரத்தடியில் ஒருவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த வழியாக வந்த விறகு வெட்டி அவனை பார்த்தான். கடுமையான உழைப்பாளியாக இருக்க வேண்டும். உழைத்த களைப்பால்தான் இந்த வெயிலிலும் இப்படி உறங்குகிறான் என நினைத்துக் கொண்டே சென்றான். அடுத்ததாக திருடன் ஒருவன் அந்த வழியாக வந்தான். இரவு முழுவதும் கண் விழித்து திருடியிருப்பான் போல தெரிகிறது. அதனால்தான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் அடித்து போட்டது போல் தூங்குகிறான் என நினைத்து கொண்டே சென்றான். மூன்றாவதாக குடிகாரன் ஒருவன் அந்த வழியாக வந்தான். காலையிலேயே நன்றாக குடித்து விட்டான் போல் இருக்கிறது. அதனால்தான் குடி மயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறான் என நினைத்து கொண்டே சென்றான். சிறிது நேரத்தில் துறவி ஒருவர் வந்தார். இந்த நண்பகலில் இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறந்த ஞானியாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாரால் இத்தகைய செயலை செய்ய முடியும் என அவரை வணங்கிவிட்டு சென்றார். காட்சி ஒன்றுதான், சிந்தனைகளோ வெவ்வேறு. நாம் எப்படியோ நம் எண்ணங்களும் அப்படியே.